Hi friends, welcome to our channel How to Finally. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல ஒரு புதிய கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆன்லைன் மூலமா ரொம்பவே சுலபமாக எப்படி டிஎம்பி பேங்க்ல கிரெடிட் கார்டு அப்ளை பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அஃபீஷியல் வெப்சைட் வந்துக்கோங்க. வந்தீங்க அப்படின்னா அதனுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படிதான் ஷோ ஆகும். இதுல இங்க பாருங்க, ரைட் சைட் டாப்ல இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணா போதும், இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. சர்வீசஸ் அப்படின்னு போட்டு நிறைய சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல இங்க பாருங்க, கிரெடிட் கார்டு போர்ட்டல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். கிரெடிட் கார்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு போட்டு வந்திருக்கும். இங்க பாருங்க, அப்ளை இன் 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அந்த வெரைட்டியை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு ஃபில் அப் தி டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் பிரான்ச் அண்ட் கெட் யுவர் கார்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் இங்கே பாருங்க, பாப்புலர் கார்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு 4 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைட்டானியம் கிரெடிட் கார்டு, பிளாட்டினம் கிரெடிட் கார்டு, விங்ஸ் கிரெடிட் கார்டு, நெக்ஸ்ட் ஃபீனிக்ஸ் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்க, எந்த இதுக்குமே நோ ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் ஃபீ வந்து டைட்டானியம் கிரெடிட் கார்டு, பிளாட்டினம் கிரெடிட் கார்டு இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஆனுவல் ஃபீயும் கிடையாது. பட் விங்ஸ் கிரெடிட் கார்டு அண்ட் ஃபீனிக்ஸ் கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீ உண்டு. கிரெடிட் பீரியட் ஃப்ரீ அப் டு 45 days அண்ட் 3 years வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதில் என்ன வேரியன்ட் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நோ மோர் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த நோ மோர் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் மேலும் அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் எந்த கார்டு வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டு கீழே அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ டைட்டானியம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணலான்னு இருக்கோம். அதனால இங்கே டைட்டானியம் கிரெடிட் கார்டை அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஒன்ஸ் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் நீங்க ஃபுல் நம்பரை என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் அமௌண்ட் வந்து இங்க கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க லாஸ்டா ஏடிஎம்ல ஒரு 100 ரூபாய் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த அமௌண்ட்டை இங்க கொடுத்துருங்க. லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ல எவ்வளவு அமௌண்ட் நீங்க எடுத்திருக்கீங்களோ அதுல ஏதாவது ஒரு அமௌண்ட்டை இங்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நாம இப்ப அப்ளைங் ஃபார் டைட்டானியம் கார்டு அப்ளை பண்ணுறோம். அதனால டைட்டானியம் கொடுத்துட்றோம். கார்டு நெட்வொர்க், உங்களுக்கு விசா கார்டு வேணுமா மாஸ்டர் கார்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. கொடுத்து ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் மற்றும் உங்களுடைய ஆனுவல் இன்கம் அந்த டீட்டெயிலில் நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு நீங்கள் பிரான்ச்சை போய் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான இந்த கிரெடிட் கார்டு அப்ளிகேஷனை அவங்க ப்ராசஸ் பண்ணி உடனடியாக ப்ராசஸ் பண்ணி அந்த கிரெடிட் கார்டை வந்து உங்களுடைய வீட்டிற்கே அனுப்பி வச்சிருவாங்க. இப்படி தாங்க நீங்கள் டிஎம்பியில் ஒரு கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான ப்ரொசீஜர். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.